ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஹெல்த்தியான ஒரு லட்டு எப்படி பண்ணணுந்தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தினமும் ஒன்று அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லட்டுங்க. இதில் உங்களுக்கு கால்சியம் சத்து, அதுக்கப்புறமா இரும்பு சத்து, புரோட்டீன் சத்து நிறைந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கை கால் வலி, உடம்பு வலி இருக்கவங்க கூட நீங்கள் காலையில் ஒன்று, ஈவினிங் ஒன்று அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த சூப்பரான ஹெல்த்தியான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். கேழ்வரகு மாவு, கேப்ப மாவுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாவு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டு இது லேசாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் தளர்வாக பிசைஞ்சிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு கெட்டியான மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எனக்கு பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 3/4 கப் அளவுக்கு தேவைப்பட்டதுங்க. நம்ம ராகி மாவு எடுத்து அதே கப்பாலேயே 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவை நல்லா கெட்டியாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே வச்சிடலாங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் வறுக்காத வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க. நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்திங்கன்னா நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாம், வறுக்க தேவையில்லை. வறுக்காத வேர்க்கடலை எடுத்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வேர்க்கடலை பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரோட்டீன் சத்து நிறைய இருக்குங்க. இப்போ அதே பேன்லேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த ராகி மாவு இருக்கு இல்லையா, அதை 2 பகுதியாக நான் பிரித்து எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு ஒரு பகுதி மாவை பேனில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி நல்ல லேசாக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு வாழை இலையிலையோ இல்லை பட்டர் பேப்பர்லேயோ கூட போட்டு நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா பேனில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த பேனை விட உங்களுக்கு தோசைக்கல் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சுட்டு எடுக்கிறதுக்கு. நான் இன்றைக்கி இந்த பேன்லேயே சுட்டு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு நல்லா மாவை 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகுங்க உங்களுக்கு ஒரு அடை சுட்டு எடுக்கிறதுக்கு. இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். நம்ம உங்களுக்கு கொஞ்சம் உடஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்க தான் போகிறோம். இப்போ இன்னொரு பகுதி மாவையும் பேன்லேயே போட்டுட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி தட்டும்போது சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாங்க. இப்போ சுற்றிலும் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நடுவில் கொஞ்சம் இந்த மாதிரி நெய் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நடுப்பகுதி நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாகி வரும். ஸோ இப்போ நல்லா இது வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு பேனில் இந்த மாதிரி சுட்டு எடுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தோசைக்கல்ல போட்டு கூட சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 அடையும் நல்லா சுட்டு எடுத்தாச்சுங்க. இது நல்லா ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக பிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா அடையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த துண்டுகள் எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்ல பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ராகி துண்டுகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சாச்சுங்க. இப்போ இதுக்கு நம்ம வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையே தோல் நீக்க தேவையில்லைங்க, நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை 2ஐயும் சேர்த்து மறுபடியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்துருக்கீங்க. பேரிச்சம்பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பேரிச்சம்பழத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இரும்பு சத்து நிறைய இருக்குது. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்ல சுத்தமான வெல்லமாக எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மாவை நல்லா அரைச்சிட்டு இதை ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. பிளேட்டில் போட்டுட்டு உங்களுக்கு அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை அப்படியே நம்ம லட்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ, சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு உருண்டைகளாக உருட்டி எடுத்துருக்கேங்க. இந்த 1 கப் அளவுக்கு ராகி மாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 லட்டு கிட்ட கிடச்சிதுங்க. இப்போ எல்லா மாவையும் லட்டாக உருட்டி எடுத்தாச்சு. இதை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.